அதை விட எல்லாமே வந்து 10x அதிகம் தான். ஏஆர் முருகதாஸ்லேருந்து அவரோட சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வந்து வேற வேற இதுதான். ஸோ எல்லாமே அந்த படத்துக்கு இதை போய் கம்பேர் பண்ணிங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். லேக்ன்றது மோஸ்ட்லி இருக்காது. அந்த எங்கேயாவது நிற்கும் 1-2 சீன் வரும். பட் படம் ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் இருக்காது. முருகதாஸ் கம்பேக் வந்துருச்சு, அவ்வளோதான். கம்மியாக சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் இது மேலே பேசினா ஸ்பாயில் ஆகிடும். பார்த்தா ஹைப் வந்துடும். வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சூப்பர் சாட்டிஸ்ஃபைட். லேக்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. படத்தை பாருங்க. லவ் சீன் தேவையா தான் இருந்துச்சு. லவ் சீன் இஸ் லைக் ப்ராக்டிகல் ரெலவெண்டா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் லேக்லாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் வித்யுத் சார் அவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்காங்க. அவங்கள சிவகார்த்திகேயன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு, சூப்பரா செட் ஆயிருச்சு. துப்பாக்கி கரெக்டான ஆளுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க, பக்காவா செட் ஆயிருச்சு. அவ்வளவுதான். ஃபேமிலியா பார்க்கலாம். கொஞ்சம் பிளட் ஷெட் கொஞ்சம் அதிகம், அதுக்கு அது பிடிக்காத மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். பட் வேற மாதிரி நான் அதெல்லாம் சொல்லணுமா? அனிருத் சூப்பரா பண்ணிட்டாரு, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காரு, ஆனா சூப்பரா ஃபிட் ஆகுது எல்லாருக்கும். வித்யுத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் டோல் ஃபைட் சீன்ல ஒரு இது பிஜிஎம் சூப்பரா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. முருகதாஸ் வந்து எல்லா படத்துலயும் பண்ற மாதிரி ஒரு சோசியல் மெசேஜ் எடுத்து பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ரமணால வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்கேம் பத்தி பேசினாரு. அப்புறம் துப்பாக்கியில ஸ்லீப்பர் செல்லு, கத்தியில வந்து வாட்டர் பிரச்சனை, இதுல வந்து கன் கல்ச்சர் பத்தி பேசுறாரு. கன் கல்ச்சர் வந்து அமெரிக்கால ரொம்ப பாப்புலரா இருக்கு, இந்தியால ஃபியூச்சர்ல வரக்கூடுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு அவேர்னஸ் படமா முருகதாஸ் முன்னாடியே சொல்ல மாதிரி இது ஒரு வார்னிங் ஃபிலிமா இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ வந்து இந்த படம் வந்து இந்த படத்தையும் லேக்னு சொல்றாங்கன்னா அப்புறம் இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தான் புரியல. மலையாளத்துல எந்த படம் எடுத்தாலும் பாக்குறாங்க, தமிழ் எது எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க. படம்னா 4-5 குறை இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து கண்டுக்காம பார்த்தாதான் படம் நல்லா இருக்கும். ப்ரோ ஆக்ஷன் வித்தியாசமா இருந்துச்சு ப்ரோ, பயங்கரமா இருந்துச்சு. நார்மல் ஆக்ஷன்ல ஃபேமிலி தெரியல ப்ரோ. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் விட லவ் தான் ப்ரோ நிறைய இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ ஃபுல் ஆக்ஷன். பார்க்கலாம் ப்ரோ, எல்லாருமே வந்து பார்க்கலாம், நல்ல படம் தான் ப்ரோ. வில்லன் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. படத்துல வந்து வில்லன் சூப்பரா இருந்தாருன்னா படம் ஓடிடும். இந்த படத்துல வில்லன் செம ஸ்ட்ராங்கா இருக்காரு ப்ரோ. இன்டர்வல் சீன் வந்து பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. இந்த படம் இன்டர்வல் சீன் வந்து செமையா இருந்துச்சு. அதாவது ஸ்கிரீன் பிளே முருகதாஸ் வந்து ஸ்கிரீன் பிளே சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. செம்ம ஸ்கிரீன் பிளே, கண்டிப்பா பார்க்கலாம், எல்லாரும் ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு சார், செம்மையா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் மாஸ் பயங்கரமா இருந்துச்சு. எப்படி சொல்றது, மாசா இருக்காரு. இல்ல நாங்க கொஞ்சம் வேற மாதிரி அவரை எதிர்பார்த்துட்டு வந்திருந்தோம். இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு கேரக்டர் இது. பட் ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவரோட பார்ட் அவர் செம்மையா பண்ணியிருக்காரு. ஃபைட்டிங் செம்ம மாசு, கிழிச்சிட்டாங்க. கண்டிப்பா பார்க்கலாம், எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. அப்படி ஒன்னும் ஏஆர் முருகதாஸ் சார் வச்ச மாதிரி தெரியல அந்த அளவுக்கு. அப்படி ஒன்னும் ட்ரை அவுட்டா தெரியல. ஓகே பார்க்கலாம். கொஞ்சம் டாக்டரோட மியூசிக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இருக்காரு சாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருக்கு, நல்லா இருக்கு. பழைய எஸ்கே வந்து ஃபுல் எஃபெக்ட் கொடுத்துருக்காரு. பழைய படமா இருக்கு. துப்பாக்கி வந்து கரெக்டான ஆள்கிட்ட போயிருக்குது, அவ்வளவுதான். இந்த அம்மனோட இந்த படம் நல்லா தான் இருக்கு. அம்மன் வந்து பயோகிராபிக்கல் மூவி, ஸோ நல்லா, அதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனால் இது அதோட பெட்டரா ஃபீல் ஆகுது எனக்கு. கண்டிப்பா கம்பேக் தான், பழைய கம்பேக் தான். ஆனால் லைட்டா மாவீரன் மாதிரி தான் இருக்கு. அந்த எப்படி அந்த டிசீஸ்னால அவர் அஃபெக்ட் ஆகாத அந்த மாதிரி தான் இது இருக்கு. அதுல வந்து சட்டம் லாக்லாம் எதுவுமே. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. அந்த பொண்ணுக்காகவே எல்லாம் லவ் பண்ற பொண்ணுக்காக எல்லாம் பண்றாரு. நல்லா இருக்கு. அனி வந்து செஞ்சுட்டாரு. அனி சொல்லவே தேவையில்லை, செஞ்சுட்டாரு, செதுக்கிட்டார் ஒவ்வொரு சீனும். அவர் ஃபுல் எஃபெக்ட் கொடுத்துருக்காரு இந்த படத்துல. அவர் ஓடுறதும் ஃபுல் எஃபெக்ட் கொடுத்துருக்காரு. அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. சிவகார்த்திகேயன் இது வந்து நீங்கள் நார்மலாக ஃபேமிலி இது மாதிரி போகலாம். இதுவும் ஃபேமிலி படம் தான், பட் நல்லா கொஞ்சம் ஆக்ஷன் பிளாக்கராக இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனீங்கன்னா செம்மையாக இருக்கும். புரியல, அதை விட ஒரு 10x நல்லாவே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயங்கரமா இருக்கு. ஆக்ஷன் சீன் தான் பிரதர், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 to 5 ஃபைட் சீன்ஸ் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, எமோஷனல் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஒரு சில இது ஃபிளாஷ்பேக்ஸோ இல்லை அவங்களோட இது ஸ்டோரிஸ் வரும் இல்லையா, அதுவுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கரெக்டாக கிறிஸ்பா கொடுத்துருக்காங்க. நான் தாராளமாக பார்க்கலாம். ஆனால் ஆக்ஷன் இருக்கு, பட் ஒரு சில பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால பசங்க எல்லாருமே நல்லா இருக்கும்.
லவ் சீன் எல்லாமே எப்படி தான் இருக்கும் படத்துல. இல்ல லவ்னு இல்ல, இது எப்படின்னா நம்ம ஒரு நார்மல் லைஃப்ல ஃப்ளோ ஆன் அண்ட் ஃப்ளோல போற மாதிரி தான் இருக்கும் லவ் சீன்ஸ்ல. லைக் ரொம்ப இந்த ஃபேரி டெய்ல் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நார்மல் இதுதான். பொசிஷன்ல ப்ரோ மேக்ஸிமம் ட்ரைலரே பார்க்கல ப்ரோ, நல்லா இருக்கு. ஆனா பார்க்கலாம் ப்ரோ இந்த ப்ரோ. சேம் ப்ரோ, அதே தான் ப்ரோ. ஆக்சுவலி எஸ்கே விட நான் என்ன சொல்லணும்னா வில்லன் ப்ரோ, அவரு அது நல்ல ரோல் இருந்தது ப்ரோ. லேக் அங்கங்க இருக்கு ப்ரோ. ஆமா கண்டிப்பா இருக்கும். லவ் போர்ஷன்லாம் இருக்கா படத்துல? இருக்கு, அதிகமாவே இருக்கு. மேஜரா கான்செப்ட் இருக்கும். கதை ஏதோ ரிவீல் பண்ணோம், நல்லா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம் வந்து பாருங்க. சாங்ஸ் மியூசிக்லாம் மியூசிக் அனிருத் எப்பயும் போல ப்ரோ, நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம் ப்ரோ. படம் இல்ல ப்ரோ, நல்லா ஃபேமிலியா பார்க்கலாம், நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு செட் ஆயிருக்கா படம்? ஓகே தான் ப்ரோ. இப்போ வர வர கொஞ்சம் இப்போ க்ரோத் ஆகுறாரு. ஓகே தான் படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம். படம் இந்த ஹைப்புமே இல்லாம இருந்துச்சு. ஹைப்பா ஓகேண்ணா. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த தமிழ் படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இது இந்த படம் நல்லா இருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏஆர் முருகதாஸ் கம்பேக்கா? அவ்வளோலாம் கிடையாது படம். ஆனால் நான் ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் இல்லை. துப்பாக்கி அளவுலாம் எதிர்பார்க்காதீங்க, நல்லா இருக்கு. ஆனால் சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காரு. ராலாம் இல்லை, ஃபேமிலியாக பார்க்கலாம் படம். ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃபேமிலி படம் தான். மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக்லாம் ஆடா ஓகே. மியூசிக் அவ்வளோலாம் இல்லை, அனிருத் இது மாதிரி இல்லை, நல்லா இருந்தது. செட்டிலாக இருந்தது, அவ்வளோதான். படம் லேக் ஏதாவது கொஞ்சம் இருந்தது, அவ்வளோதான். ஆனால் நல்லா இருந்தது, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். இல்லைண்ணா இது அவ்வளோவா இல்லை, ஓகேவா இருக்கு படம். செம்மையா இருக்கு. ஆக்ஷன் ஸ்டண்ட் தான். எஸ்கே கன்னை வாங்கிட்டாரு ப்ரோ, கன்னை பிடிச்சிட்டாரு, செம்மையா பிடிச்சிட்டாரு. இல்ல ப்ரோ, என்டர்டைனிங்கா இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். எஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் தான். ஏஆர் முருகதாஸ் கம்பேக்கா? கம்பேக் தான் ப்ரோ, செம்மையா இருந்தது. கஜினி 2 மாதிரியே சொல்லலாம், சூப்பரா எடுத்திருக்காரு. ஆக்ஷன் நிறைய இருக்கு. ஸ்டண்ட் அதிகமா இருக்கு ப்ரோ, ஃபேமிலியா பார்க்காம தெரில, ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு என்டர்டைனிங் ஃபிலிம் தான். அனியோட மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் சூப்பரா தான் ப்ரோ இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. லவ் போர்ஷன் தான் இருக்கா படத்துல? இருக்கு ப்ரோ, நல்லா தான் இருக்கு. ஆனால் லவ் மட்டுமே இதுன்னு சொல்ல முடியாது, ஆக்ஷன் தான் மெயினாக இருக்கு. படம் ஓகே தான் ப்ரோ, நான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏஆர் முருகதாஸோட ஓஜி மாதிரி இல்லை, ஒரு சிக்கந்தரோட கம்பேக்னு நான் சொல்லலாம். மற்றபடி அவர் கொடுத்த கேரக்டர்லாம் நல்லா பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஆனால் ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் சொதப்ப லேகாக இருக்கிற மாதிரி தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அந்த லவ் போர்ஷன்ஸாக கொஞ்சம் லேகு. மற்றபடி ஆனால் ஒரு ஆக்ஷனாவோ ஒரு இதுவாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. பட் ஆனால் லைக் என்ன சொல்கிறது, லைக் அதான் ஒன் டைம் வாட்சபிள். இட்ஸ் நாட் லைக் ஆமாம் ப்ரோ, கூலியே ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. அது எதுக்கு கொடுத்தாங்க இது வரைக்கும் தெரியல. அதே மாதிரி தான் எதுவும் படம் ஃபுல் ஆக்ஷனாக இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் நல்லா போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போய் எதுக்கு அந்த ஆக்ஷன் வருதுன்ற ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஒரே டவுட்னா, இந்த லவ்வுக்கு மட்டும் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரியாலிட்டி வேறு படம் வேறுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. நம்ம எல்லாமே ரியாலிட்டி இப்போ ஏன்னா கோவிட்க்கு அப்புறம் நம்ம மூவி பார்க்குற விதமே வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரியாலிட்டி ஏற்ற மாதிரி அது இல்லைன்னோ எனக்கு டச்சிங்காக இருக்குது. எனக்கு அந்த மாதிரி தோணுது. அதை பார்த்து யாரும் கோபப்பட வேணாம், ஆனால் நான் இருக்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். அந்த ரியாலிட்டி மட்டும் இல்லை, மற்றபடி ஆக்ஷன்ஸ் எல்லாமே லைக் கொடுத்த ரோல நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்கேலாம் சூப்பராக பண்ணியிருக்காரு, வேற லெவலு. எஸ்கே வேற லெவலு. எஸ்கே எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது இது பண்ணிச்சா? எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, ஆனா படம் வேற லெவலு. வேற என்ன பிடிச்சிருக்கு படத்துல? எல்லாமே சூப்பரா இருக்குண்ணா. ஆக்ஷன் ஸ்டண்ட் பிச்சுட்டாங்க, படத்துல லேக் எதுவுமே இல்ல, சூப்பரா இருக்கு, வந்து பார்க்கலாம். ஏஆர் முருகதாஸ் வேற லெவலு. கம்பேக், உண்மையிலே கம்பேக். வேற லவ்லாம் இருக்கா ப்ரோ படத்துல? சூப்பர், அதான் மெயின். வேற லெவலு படம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா பார்க்கலாம். ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்களா? இல்ல எக்ஸ்பெக்டேஷன்லாம் போகவே கூடாது. வேற என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு படத்துல? படத்துல ஹீரோயின் பிடிச்சிருக்கு ப்ரோ. மாலதி தான ப்ரோ. ஆக்ஷன் சீன் நிறைய இருக்கு படத்துல. சூப்பரா இருந்துச்சு, உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஏஆர் முருகதாஸ் கம்பேக். கம்பேக் தான், உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் தான், அவருடைய மாடுலேஷன்லாம் சூப்பரா இருந்துச்சு, உண்மையாலுமே நல்லா இருக்கு. படத்துல ரொம்ப ஆக்ஷன் இருக்கு, ஃபேமிலியா பார்க்கலாமா? பார்க்கலாம். ரொம்பலாம் மோசமாலாம் இல்லை. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு ஒன்றும் அந்த அளவு பிடிக்கலையே. லேக் ஏதாவது இருக்கா படம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல அந்த அளவு இல்லையா.